ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், இன்னொன்று வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இப்போ நம்ம வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் வால்வ், எவாப்பரேட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கம்ப்ரஸர் அப்படிங்கிறது நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து கண்டென்சர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வேப்பராக மாறும். அந்த வேப்பரை மறுபடியும் நம்ம லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பான்ஷன் வால்வ். இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எவாப்பரேட்டரில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரை நம்ம உள்ளே சென்ட் பண்ணும்போது கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு யூஸ் பண்ணுவோம். எவாப்பரேட்டர். இந்த எவாப்பரேட்டரில் தான் ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட சர்க்யூட் டயக்ராம் இது தான். இந்த சர்க்யூட்டில் 4 ஸ்டேஜ் இருக்குது. இதில் 1 to 2 அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ப்ராசஸ், 2 to 3 அப்படிங்கிறது கூலிங் ப்ராசஸ், 3 to 4 அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் வால்வில் நடக்கக்கூடிய ப்ராசஸ், 4 to 1 அப்படிங்கிறது எவாப்பரேஷன் ப்ராசஸ். இந்த சர்க்யூட் டயக்ராமை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எவாப்பரேட்டர்லேருந்து நமக்கு ரெஃப்ரிஜரண்ட் வெளியில் வருது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸர் என்ன பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்சருக்கு கொடுக்கும். ஸோ இப்போது 1 to 2 ப்ராசஸில் கம்ப்ரஷன் நடக்கும். அது மூலமாக இந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 2 to 3 ப்ராசஸில் கூலிங் நடக்கும். வேப்பராக இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் வந்து கண்டென்சர் மூலமாக ஹீட்டை லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிக்விடாக மாறும். இப்போது 3 to 4 ஸ்டேஜ். இந்த 3 to 4ல் நம்ம ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு தென் இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு மூலமாக எவாப்பரேட்டரில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷருக்கு நம்ம இந்த வேப்பரை கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் 3 to 4ல் பார்ஷியல் வேப்பராக இந்த ரெஃப்ரிஜரண்ட் மாறும். அண்டு தென் 4 to 1 ப்ராசஸ். இந்த 4 to 1ல் இதுதான் வந்து சிஸ்டம். நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணும், இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேரி பண்ணிவிட்டு ஃபுல் வேப்பராக வந்து மாறிடும். அதுக்கு தான் நம்ம எவாப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எவாப்பரேட்டரில் ஹீட் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரண்ட் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ எகெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது கம்ப்ரஸர் வந்து 1 to 2 ப்ராசஸில் கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் ரீசர்க்குலேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த டயக்ராம் டிஎஸ் டயக்ராம். இது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்கு உண்டான டிஎஸ் டயக்ராம். ஸோ இது வந்து ரேங்கின் சைக்கிள் மூலமாக நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 to 2. இந்த ஸ்டேஜில் கம்ப்ரஸர் மூலமாக கம்ப்ரஷன் ப்ராசஸ் அடியபேட்டிக்கில் நடக்குது. ஸோ அடியபேட்டிக் அப்படிங்கிறது இந்த 1 to 2 ப்ராசஸில் எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே இருக்காது. வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம கம்ப்ரஸர் மூலமாக கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்சருக்கு கொடுப்போம். ஸோ இப்போது 1 to 2 ப்ராசஸ் இது வந்து T1, இது T2. ஸோ T1லேருந்து T2க்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து T1, இது வந்து T2. இப்போது என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரோபி. ஸோ இந்த இடத்துல இது S1, இது S2. ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு S2 அப்படின்னா அது அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸில் என்ட்ரோபியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் 2 to 3. 2 to 3 அப்படிங்கிறது வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் த்ரூ த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கண்டென்சரில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருப்போம். அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணுன்னா வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டை லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிரும். ஸோ வேப்பராக இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், லிக்விடாக இருக்கும்போது டெம்பரேச்சர் கம்மியாயிரும். ஸோ 2 to 3 ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு சடனாக டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹீட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ ஹீட் லாஸு, இந்த இடத்துல ஹீட் லாஸ் நடக்குது. ஸோ கண்டென்சரில் ஹீட்டு லாஸ் ஆகுது. 1 to 2ல் நம்ம ஒர்க் கொடுத்துருப்போம். சரியா, கம்ப்ரஸருக்கு நம்ம ஒர்க் கொடுத்தா தான்
கம்ப்ரஸ் பண்ணும். அதனால் ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது கம்ப்ரஸரில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. ஸோ 1 to 2ல் ஒர்க் இன்புட் கொடுப்போம். இந்த 2 to 3 ப்ராசஸில் ஹீட் வந்து லாஸ் ஆகும். 3 to 4 ப்ராசஸில் லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட் என்னவாகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எவாப்ரேட்டர் ப்ரெஷருக்கு மாறும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வு மூலமாக நம்ம ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி எவாப்ரேட்டிவ் ப்ரெஷருக்கு மாற்றலாம். ஸோ 3 to 4 அப்போது மறுபடியும் நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிருது. எவாப்ரேட்டிவ் ப்ரெஷருக்கு நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஹீட் லாஸ் மறுபடியும் நடக்கும். ஸோ இப்போது T3லிருந்து T4க்கு ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் மறுபடியும் ரிடியூஸ் ஆகுது. அடுத்து வந்து 4 to 1 ப்ராசஸ். 4 to 1 ப்ராசஸில் பார்ஷியலாக வேப்பராக இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டர் மூலமாக நம்மளோட சிஸ்டத்திலிருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போது என்ட்ரோபி சேஞ்சஸ் ஆகுது. ஸோ S4 S1. ஸோ இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. ஸோ 4 to 1ல் நம்மளோட சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும். அப்போது நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஹீட் வந்து கொடுக்குறோம். ஸோ சர்க்கியூட்டில் இந்த ஏரோ மார்க்கை இந்த மாதிரி போடணும். ஹீட் சிஸ்டத்துலேருந்து வெளியில் போகுது அப்படின்னா ஹீட்டை இந்த மாதிரி நம்ம போடணும். இப்போது இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட சிஓபி. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிஓபி அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ்னஸை நம்ம சொல்கிறது தான். இது சிஓபி அப்படிங்கிறது ஒரு எஃபிஷியன்சி தான். ஸோ அப்போது எஃபிஷியன்சி அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், அவுட்புட் டிவைடிங் பை இன்புட். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் கேபினெட்டில் ஹீட் லாஸ் தான் அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ Q லாஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டு. கம்ப்ரஸருக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம், அது மூலமாக தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால் ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது இன்புட். ஸோ சிஓபி அப்படின்னா அவுட்புட் டிவைடிங் பை இன்புட். அவுட்புட் வந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், இன்புட் வந்து ஒர்க் இன்புட். அதனால் Q லாஸ் டிவைடிங் பை ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இப்போது இந்த 4 ப்ராசஸில் முக்கியமான 2 ப்ராசஸ் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா 1 to 2 ப்ராசஸ். இந்த 1 to 2 ப்ராசஸில் நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம். அப்போது இது வந்து அடியபேட்டிக்கில் நடக்குது. ஸோ இந்த 4 to 1 ப்ராசஸ், இந்த 4 to 1 ப்ராசஸில் ரெஃப்ரிஜரண்ட் கேபினெட்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இந்த 2 ப்ராசஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்குது? 4 to 1 ப்ராசஸ் தான். இப்போது டெம்பரேச்சர், இப்போ என்தால்பி, ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ரேங்கின் சைக்கிள் தான், அதனால் என்தால்பி எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா ஹெச் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பிக்கு ஃபார்முலா mCp/dt அப்படிங்கிறது. ஸோ இதில் என்தால்பி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும், 4th ஸ்டேட்டில் கம்மியாக இருக்கும். அதனால் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது H1 - H4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒர்க் டன். ஒர்க் டன் அப்படிங்கிறது கம்ப்ரஸரில் என்ன ஒர்க் டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே டெல்டா ஹெச் அப்படிங்கிறது H2 - H1. ஸோ இப்போது கம்ப்ரஸரு அடியபேட்டிக் ப்ராசஸில் நடக்குது, அதனால் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து 2, இனிஷியல் பாயிண்ட் 1. அதனால் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது H2 - H1 அப்படிங்கிறது. ஸோ இப்போது சிஓபினா என்ன? அவுட்புட் டிவைடிங் பை இன்புட். ஸோ இப்போ அவுட்புட் அப்படிங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், இன்புட் அப்படிங்கிறது ஒர்க் டன். அவுட்புட் H1 - H4 டிவைடிங் பை இன்புட் H2 - H1. இதுதான் வந்து சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லலாம்.